அன்புமணியுடைய வாழ்க்கை ஒரு சொகுசான வாழ்க்கை தான், ஒரு வசதியான வீட்டுப்புள்ள. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு. ராமதாஸ் கஷ்டமான வீட்டு பின்னணி, ஒரு உழைப்பாளியினுடைய பையன். அன்புமணி ஒரு மருத்துவருடைய பையன். இப்போ இந்த வேறுபாடு நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்குமே இதை பொருத்தி பார்க்க முடியும். திமுகவை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த மாதிரி தான். கருணாநிதியை எடுத்துக்கிட்டா கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கிறாரு, பல போராட்டங்கள்லாம் சிந்திச்சவர். ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா கருணாநிதி மாதிரி ஒரு பின்புலத்திலிருந்து, ஒரு கிராமப்புறத்தில் பின்புலத்தில் இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவர் கிடையாது. அவர் கருணாநிதி என்ற ஒரு அரசியல் தலைவருடைய பையன். அந்த பின்னணியில் தான் அவர் வளர்றாரு. ஸ்டாலினை விடுங்க, இப்போ உதயநிதி எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயநிதி ஒரு முதலமைச்சருடைய பேரன், ஒரு முதல்வருடைய மகன் அப்படின்னு அந்த கோதாவில் வளர்ந்துட்டு வர்றவர். அந்த பையன்களுக்கெல்லாம் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, பட்டினினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. சும்மா சாதாரணமாக தரையில் நடந்து போகிறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. வெறுங்காலில் நடக்கிறதுனா எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்காது. ஆனால் மருத்துவரை ராமதாஸ் கேளுங்க, அவர் வெறுங்காலில் நடக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியும். அன்புமணிக்கு அந்த அனுபவம் இருந்திருக்காது. சில சமயங்களில் இந்த மாதிரி நானும் விவசாயிகளுடைய தோழன், பாட்டாளிகளுடைய தோழன் அப்படின்றதுக்காக சில சமயங்களில் இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காக அந்த மாதிரி நடந்திருக்கலாம். மற்றபடி அவங்க எல்லாருமே இப்போ பயங்கரமான இந்த பிராண்டட் ஷூவை விட்டுட்டு பிராண்டட் செருப்புகள் இல்லாமல் அவங்க சாதாரண செருப்பு போட்டு நடந்ததே நம்ம பார்த்தது கிடையாது. இதுதான் பின்னணி. இந்த மாதிரி ஒரு வசதியாக, ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் எலீட் லக்ஸூரியஸ் லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப், கோசி லைஃப், எந்த விதமான பிரச்சனைகளுமே இல்லாமல், கஷ்டங்கள்னாலுமே அவங்க அப்படி எட்டி அப்படி பார்க்கறது தான், அங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிட்டது தான். மற்றபடி அவங்கள சுற்றி இருக்கிற வாழ்க்கை எல்லாமே மிக ரம்மியமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை.